ஆண்டு ஜனவரி மாதம் கிரஷ் ஹவுசிங் நிறுவனம் அறிமுகப்படுத்திய கிரவுன் சிட்டி மணிப்பிரிவு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. அபார்ட்மெண்ட்டுகளுக்கு நடுவே போடப்பட்ட இந்த மணிப்பிரிவு இன்னைக்கு வேற லெவல்ல டெவலப் ஆகியிருக்கு. அதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். மணிப்பிரிவு ஃபுல்லாவே வீடுகள் வந்துடுச்சு. இந்த growth பற்றி திரு குமரேசன் அவர்களிடம் அடுத்ததாக கேட்கலாம். இந்த கிரவுன் சிட்டியோட டெவலப்மெண்ட்டை நான் ஒன்னா சொல்றேங்க. என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வந்து பாயிண்ட் நம்பர் 1ங்க. இது பின்னாடி இருக்கிறது 900 ஸ்கொயர் ஃபீட் ஃபேஸ் 1ங்க கிரவுன் சிட்டி. இதை வந்து ஒரு பில்டர் வாங்கினாங்க. இதில் 3 பெட்ரூம் கட்டி இப்போ 1.3 crore சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க. இந்த வீடு வந்து சேல்ஸுக்காக இருக்குது. இதே மாதிரியான 900ல் 3 BHK பெட்ரூமு எங்களோட புது சைட்டில் நான் 80 லட்சத்துக்கு கட்டித்தரேன். பாருங்கள், 1.3 crore எங்கே இருக்குது, 80 lakhs எங்கே இருக்குங்க. அதற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் 5,000 வித் இந்த லேண்ட் ப்ரைஸு, பக்கத்து பிளாட், இந்த பிளாட்டு 7,000 ரூபாய்க்கு ரீசேல் ஆகிருக்குங்க. கரெக்டாக 18 monthஸில் 2,000 ரூபாய் ரேட்டு கூடியிருக்குங்க. அதுக்கு நான் இன்னொரு லைவ் ப்ரூஃபும் காமிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க. பாயிண்ட் நம்பர் 2ங்க. இது ஃபேஸ் 1ல் ஃபுல்லாகவே 30க்கு 30 900 ஸ்கொயர் ஃபீட்டாக லான்ச் பண்ணோம். ஃபேஸ் 2 ஃபுல்லாக வந்து 680 ஸ்கொயர் ஃபீட்டு, 745 ஸ்கொயர் ஃபீட்டு, இந்த 2 அளவில் தான் லான்ச் பண்ணோம். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் 70% வந்து வீடுங்க வந்துருச்சு. எப்படி வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். 745 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடுங்களெல்லாம் பாருங்கள். உங்களால் இமேஜினே கூட பண்ண முடியாது. நீங்கள் 745 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டை வந்து நேரில் வெறும் பிளாட்டாக பார்க்கும்போது என்ன சின்ன லேண்டாக இருக்கும்பீங்க. ஆனால் வீடு கட்டின பிறகு அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதாங்க இது ஆவடி சிட்டிக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா கிரவுண்ட் ப்ளஸ் 4 floor கட்டலாங்க. அந்த ஃபெசிலிட்டி ஆவடி சிட்டிக்குள்ளே நீங்கள் பிளாட் வாங்குறதுனால உங்களுக்கு இந்த வசதி கிடைக்குது. இதை வந்து மிஸ் பண்ணாதுங்க. இன்னொரு மிகப்பெரிய அதிசயம், ஆச்சரியம் காத்திருக்குங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, எனக்கு பின்னாடி தெரிகிற பில்டிங் தாங்க. 30க்கு 30 சவுத்து ஃபேஸிங்க, 900 ஸ்கொயர் ஃபீட்டில் எங்கள்கிட்ட வாங்கின ஒரு பில்டரு 4 அப்பார்ட்மெண்ட் கட்டினார். அவருக்கு ஆன செலவு 1.3 crore. நாங்கள் லேண்டு 45 லட்சம் தான் விற்றோம். ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு பண்ணார், பில்டிங் கட்டியிருக்காரு. அவர் அதை 2.5 கோடிக்கு விற்றுட்டார். கையில் 1 கோடி லாபம் பார்த்துருக்காருங்க 18 மாதத்தில். இந்த மாதிரியான ஒரு அற்புதம், ஆச்சரியம் எங்கேயாவது நடக்குவாங்க? இதுதாங்க கிரஷ் ஹவுசிங் சொசைட்டியோட ப்ளஸ் பாயிண்ட். ஆவடியோ கார்பரேஷனோட பவரும் இதாங்க. ஆவடி சிட்டியில் பிளாட் வாங்குறோட பவர் இதாங்க. நீங்கள் ரியலாக லைஃப் ப்ரூஃபாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ணா நகரில் இப்படி வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்த மாதிரி வீடு வசதிகள் கட்ட முடியுமாங்க? ஒரு 49 லட்சம் பட்ஜெட் ஹவுஸும் 55 லட்சம் ரூபா கார் பார்க்கிங்கோட ஹவுஸும், இல்லை ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 bedroom பங்களா 80 லட்சத்துக்கும் நம்ம கட்ட முடியுமா, இல்லை வாங்க முடியுமாங்க? நாங்கள் கிருஷ்ல சொல்யூஷன் வச்சுருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கல்ல, இது வந்து ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குங்க. 700 மீட்டரில் ஸ்டேட் ஹைவேஸ் ஆவடி பருத்திப்பட்டு. ரோட்டுக்கு ரைட் சைடில் 900 மீட்டரில் நம்மளோட புதிய சைட் இருக்குங்க, கிளாசிக் சிட்டி. வாங்க அங்கே போய் அந்த சைட்டை பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கிரவுன் சிட்டியோட டெவலப்மெண்ட்டை இப்போ ஒன்றா சொன்னேன் பார்த்தீங்களா? சரி, அங்கே இப்போ இடமே இல்லைங்க. நிறைய கஸ்டமர் கேட்டாங்க தொடர்ந்து ஃபோன் பண்ணி. அது அங்கே இடம் இல்லை. இப்போ அதுக்கு ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடு அந்த ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து 900 மீட்டரில் இந்த புது CMDA ரேரா அப்ரூவ்டு கிளாசிக் சிட்டி மொத்தம் 5 ஏக்கரில் 120 பிளாட்டாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஆவடி சிட்டிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட அண்ணா நகருக்கு ஈக்குவல். நீங்கள் அண்ணா நகர் போயிட்டு ஆவடியை வந்து ஜஸ்ட்டு அந்த ஸ்டேட் ஹைவேஸ் ரோட விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதோட டெவலப்மெண்ட் தெரியும். இந்த பாருங்கள், கை காட்டுறேன் பாருங்கள், அந்த 2 டவர், அதுதான் நான் பேசின KFC டிமார்ட். ஜஸ்ட் பேக் சைடு தான் நம்ம இருக்கோம். இது வழியாக வழி வந்துடும். 1 or 2 இயர்ஸில் வழி வந்துடும். வழி வந்ததுன்னா இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். இப்போதைக்கு நம்ம வந்த வழியை உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். இது ப்ரீ லான்ச் போதே வந்து 30 பிளாட் புக் ஆயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் மறுபடியும் 40 பிளாட் புக் ஆயிடுச்சுங்க. 70 பிளாட் புக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 50 பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷனே ஆயிடுச்சுங்க. இது CMDA ரேரா அப்ரூவ்டு, SBI HDFC ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. அதனால் உங்களுக்கு என்ன வசதின்னு கேட்குறீங்களா? பிளாட் எந்த பிளாட் வாங்கினாலும் சேலரி கிரெடிட் ஆகிறவங்களுக்கு 90% லோனும், கன்செஷன் பண்ணுறவங்களுக்கு 100% லோனும் கிடைக்குது.
ஒரு 715 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கையில் 5 லட்சம் இருந்தாலே போதும். பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் 90% பேங்க் லோனில் வாங்கிக்கலாம். 100% கன்செஷன் லோன் எடுத்து 49 lakhsல பட்ஜெட் ஹவுஸ் கட்டிக்கலாம். நீங்கள் கார் பார்க்கிங் வந்து வேணும் அப்படின்னா 55 lakhsல உங்களுக்கு வந்து கட்டித்தரலாம். ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு தனியாக வருங்க. ஸோ ஒரு 5லேருந்து ஒரு 7 லட்சம் பணம் இருந்தாலே உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டுற வாய்ப்பு வந்து ஆவடி சிட்டிக்குள்ளே கிருஷ் நிறுவனம் அமைச்சு கொடுத்துருக்கு. இங்கே என்னென்ன அளவில் பிளாட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 715 ஸ்கொயர் ஃபீட்டு, 815 ஸ்கொயர் ஃபீட்டு, 860 ஸ்கொயர் ஃபீட்டு, 900 ஸ்கொயர் ஃபீட்டு, 950, 1000, 1200, 1350, 1550, 1750, 2000 இந்த ரேஞ்சில் தான் பிளாட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமுள்ள 120 பிளாட்டில் 70% வந்து 715லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டாக தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு ஆவடி சிட்டிக்குள்ளே அஃபோர்டபுள் பட்ஜெட்டு 49 lakhsலேருந்து வீடு கட்ட முடியும். நான் க்ரௌன் சிட்டியில் காமிச்சேன் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு 3 BHK ஹவுஸு. அந்த பில்டர் வந்து இதே 5100 தான் எங்கள்கிட்ட வாங்கினார். இப்போ வந்து அவர் 1.3 crore விற்கிறாரு.